ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இப்போ எல்லாருக்கும் ஸ்கூல் திறந்துட்டாங்க. அதனால் எனக்கு என்னுடைய ஸ்கூல் ஞாபகம் வந்தது. அதனால் உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கலான்னு இன்றைக்கி அதான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் படித்தது அரசு மேல்நிலைப்பள்ளி 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு விருப்பப்படலை, நிறுத்திட்டாங்க. அப்போ ஸ்கூல் படிக்கிறப்போ நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி எங்களுக்கு ஸ்கூலில் டூர் இட்டுன்னு போவாங்க. டூர் போகும்போது எங்களுக்கு முதல்ல நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தது சென்னை தான் வந்தோம். சென்னையில் மெரினா பீச்சு, அப்புறம் மியூசியம், ஜூ, விமான நிலையம், அப்புறம் மோர் மார்க்கெட்னு ஒரு இடம் இங்கே இருந்தது சென்ட்ரலாண்ட. அந்த 5 இடம் தான். அவ்வளோ நேரம் தான் அந்த டைம் இருக்கும் நைட்டு. அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் ரிட்டன் போயிடும் ஊருக்கு போனோம் இல்லைங்களா. அதில் மோர் மார்க்கெட்டுன்ற இடத்துல எல்லா பொருளும் விற்கும். நமக்கு தேவையான வளையல், மணி, வீட்டுக்கு தேவையான சாமான், குழந்தைங்க விளையாடுறதுக்கு சாமானுங்க, எல்லாமே அது உள்ளே போயிட்டோம்னா டைம் போகிறதே தெரியாது, பசியும் இருக்காது. அவ்வளோ ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அது மோர் மார்க்கெட்டுன்ற இடம். அப்புறம் ஜூ போனோம். ஜூவில் உயிரினங்கள், யானை, புலி, சிங்கம், மயில், அந்த மாதிரிலாம் அதில் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறமா மியூசியம் போனோம்னா அங்கே பழைய காலத்து பொருள்கள், அப்புறம் இந்த எலும்பு பூண்டுகள், அந்த உயிரினங்களுடைய அதுங்களுடைய எலும்பு கூடுங்கள்லாம் வச்சு இருப்பாங்க. அது போய் பார்த்தோம். அப்புறமா விமான நிலையம்னு போனாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படியே விமானத்தை கிட்ட பார்த்தது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் பீச் மெரினா பீச்சுக்கு வந்தோம். மெரினா பீச்சில் எங்கள் ஆசிரியர்கள்லாம் ஒரு தாம்பு எடுத்துன்னு நீட்டாக கட்டி விட்டுடுவாங்க. கட்டிவிட்டு அந்த ஓரத்தில் ஒருத்தர், இந்த ஓரத்தில் ஒருத்தர் அது பிடிச்சிக்கணும். அந்த கயிறு தாண்டி நாங்கள் தண்ணி உள்ளே போகக்கூடாது. அதுக்காக அந்த கயிறு கட்டி எங்களையே கொஞ்சம் நேரம் விளையாட விடுவாங்க. அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். சேர்ந்து கும்பலாக உட்காந்து சாப்பிட்டது, விளையாடினது, அதெல்லாம் அந்த பழைய நினைவுகளெல்லாம் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. சரி, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சொன்னேன். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருக்கும் இல்லைங்களா? நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். அந்த நினைவுகளை நீங்களும் கொண்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.